வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம். இன்று 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2025, இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று கோச்சார சந்திரன் ரிஷப ராசியில் செல்கிறார். பகல் 12:55 மணி வரை ரோகிணியிலும் அதன் பிறகு மிருகசீரிடத்திலும் இன்று நட்சத்திர மாற்றத்தை அடைய இருக்கிறார். ஒரே ராசிக்குள் நட்சத்திரம் மட்டும் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ஒரு நல்ல நிலை, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், தாய் வழி ஆதாயம் சிலருக்கு ஏற்படும், பணியில் அற்புதமான வளர்ச்சி, சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை, வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம், வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் இல்லைனா வெளிநாட்டு வருமானம் ஏற்படும், தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும், தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு அற்புதமான சுகஸ்தான ரீதியிலான சில மாற்றங்கள் இன்று மதியத்திற்கு பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஜென்ம ராசியில் சந்திரன் செல்கிறார். இது சில இடமாற்றங்களை, சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஆனாலும் சற்று விரயங்களில் கவனத்தை காட்ட வேண்டும். அளவுக்கு அதிகமான விரயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணியில் ஏற்றம், வருமானம் உயரும், திடீர் தனயோகம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. இதனால் தைரியம் தன்னம்பிக்கை கூடும். குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளுக்கு வேலை, தொழில், நல்ல லாபம், பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் ஆரோக்கியத்தில் சிறிது ரிஷபராசி அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று வண்டி வாகனங்களிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிநாதன் ஆகிய புதன் கிரகம் இன்று முதல் கடக ராசியில் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட ராசி வரும்பொழுது சொல்லக்கூடிய நிலையாக அமைந்திருக்கிறது. புதன் கிரகம் கடகத்தில் இருப்பது மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நிலை. தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் அந்த 3ஆம் வீட்டுக்குடைய தைரியஸ்தான அதிபதி சூரியன் இவர்களுடைய ராசியில் 1ஆம் வீட்டில் இருப்பதும் அற்புதமான ஒரு பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லலாம். இது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், நினைத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை, பூர்வீக லாபம், பெண்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையினால் நன்மை, இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சூரியன் பலமாக இருக்கிறார், புதனும் அற்புதமாக இருக்கிறார். சுக்கிரனும் 5 குடையவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பது சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைய கோச்சார சந்திரன் குடும்பஸ்தானத்திற்குடையவர், தன் வீட்டிற்கு பாதகஸ்தானத்திலும் ராசிக்கு 12லும் இருப்பதனால் உணவில் சில பிரச்சனைகள் வரலாம், ஆரோக்கியத்தில் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம், குடும்ப வாழ்விலும் சில பிரச்சனைகள், சலசலப்பு ஏற்படலாம். ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனாலும் பணியில் நல்ல ஏற்றம், முயற்சி வெற்றி, தொழில் மேன்மை, மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு தொழில் வளர்ச்சி, நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய, நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம், அந்த அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். வீடு வாகனம் தொடர்பான சில இடமாற்றம் குறித்த நல்ல முடிவுகள் மனதில் இன்று ஏற்படும். அற்புதமான சிந்தனைகள் புதிய வீடு வாகனங்களை பற்றிய நிலையாக இருக்கலாம், தொழில் முதலீடுகளாகவும் இருக்கலாம். ஆனால் வாக்குஸ்தானம், பேச்சுஸ்தானம் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன தொல்லை, உணவில் சற்று எச்சரிக்கை காட்டுவது, பேச்சில் நிதானமாக இருப்பது, ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்ல நிலை. கணவன் மனைவி இடையே கூட வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார், லாபாதிபதி 12ல் இருக்கிறார். இது வெளிநாட்டு தொடர்பான பொருளாதாரத்திற்கு ஏற்றமாக இருக்கும். ஆனால் திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். இவர்களுக்கு நீண்ட நாள் நினைத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை, அற்புதமாக காரிய வெற்றி பெறக்கூடிய நல்ல காலகட்டம். குழந்தைகளிடமும் சற்று அனுசரித்து செல்வது இவர்களுக்கு சற்று ஆறுதலையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சற்று சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலையில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் இருக்கிறது. திருமண வாழ்விலும் அனுசரிக்க வேண்டும், குழந்தைகளோடு அனுசரிக்க வேண்டும், அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய ராசிநாதன் 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீடாகிய கடகத்திற்கு இன்று மாறி இருக்கிறார். நல்ல தொழில் வளர்ச்சி, தொழில் நல்ல ஏற்றம், லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை, மனதில் ஒரு தெளிவான நிலை, தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனாலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு புதிய முதலீடுகள், புதிய வளர்ச்சிகளான நல்ல நிலைகளாக இருக்கிறது. பணியில் ஏற்றம், தொழில் லாபம், அற்புதமான பொருளாதார நிலை. திருமண வாழ்வில் மட்டும் சிறிது தொடர்ந்து அனுசரித்து செல்வது இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம்.
இன்று சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நிலையாக இருப்பது. மதியம் வரை சந்திரன் சுயசாரத்தில் செல்வது. மிகுந்த கவனம் தேவை. பேச்சில் நிதானம், உணவில் அக்கறை, கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் திருமண வாழ்வில் ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம். கண்டிப்பாக திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. புதிய முயற்சிகள், முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை எதுவாக இருந்தாலும் பொறுமை, நிதானம் தேவை. அவசர கதியில் முடிவெடுக்கக்கூடாது. கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்ல வேண்டும். அரசு, அரசாங்க பணி தொடர்பான நண்பர்கள் மிக அதிக எச்சரிக்கை. பொறுமை, நிதானம் இவற்றை கடைபிடிப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். அரசு கிரகம் 10ஆம் வீட்டுக்குடையவராக வரக்கூடிய சூரியன் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது, ராகு சாரத்தில் இருப்பது மேலோட்டமாக பிரச்சனைகளை கொடுக்காதது போல இருந்தாலும் உள்ளூர இது ஒரு ஹிடன் அஜெண்டா போல இருப்பது மிக முக்கியமான பலன்கள். விருச்சிக ராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணியில் வளர்ச்சி, அற்புதமான ஏற்றம், திடீர் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ஆரோக்கியம் ஓரளவிற்கு முன்னேறும்னு சொல்லலாம். ஆனாலும் தொடர்ந்து நீண்ட நாள் ஒவ்வாமை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சரியான முறையில் பராமரித்து கொள்ள வேண்டும். தாய் தந்தையருடைய உதவியினால் இவங்களுக்கு நன்மை, லாபம் ஏற்படும். கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து செல்வது ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணியில் வளர்ச்சி, திடீர் பணி மாற்றம், பணி தொடர்பான ஒரு முன்னேற்றமான நிலைகள் திடீர் மாற்றங்களாக ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ஆனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பேச்சில், உணவில் சற்று நிதானமாக இருப்பது இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். மகரத்திற்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் குரு சாரத்தில் இருப்பதும் அந்த குரு 6ஆம் வீட்டில் இருப்பதும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஒரு மருத்துவ விரயங்களையும் உணவினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையலாம். இது எல்லோருக்கும் எல்லா நாளும் கொடுக்காது. ஒரு சில சமயங்களில் இது போன்ற தொல்லைகளை கொடுக்கலாம். இன்றைய கோட்சார சந்திரன் திருமண வாழ்வில் சற்று அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணி வளர்ச்சி, பணியில் அற்புதமான மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் இவர்களுக்கும் மேன்மையான நல்ல நிலையை கொடுக்கும். தொழிலிலும் அற்புதமான லாபமான நிலை, வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை, வாழ்க்கை துணையுடைய உதவி, நண்பர்களுடைய உதவி, இதனால் ஆதாயம், நன்மைகள், மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். இவர்களும் உணவு ஸ்தானத்தில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுப்பது, உணவினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளை முதலிலேயே தெரிந்து கொண்டு சரியான கவனத்துடன் இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும். இவர்களுக்கு பாதச்சனியாக 2இல் இருக்கக்கூடிய சனி கிரகம் சில பழைய உணவுகளை எடுப்பதனால் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுக்கலாம். இன்று சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சனி பார்ப்பது, 6க்குடையவர் சந்திரன் 4இல் இருந்து சனி பார்வை பெறுவது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் சரியான உணவை எடுப்பதன் மூலமாக ஒரு பாதுகாப்பை அடைய முடியும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். இவர்கள் விரயங்களில் சற்று கவனமாக இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது, குழந்தைகளிடம் சற்று கண்காணிப்பை அதிகப்படுத்துவது, இதெல்லாம் இவர்களுக்கு முக்கியமான பலன்களாக இன்று காட்டுகிறது. பணியில் வளர்ச்சி, இடமாற்றத்தினால் நன்மைகள், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுத்தாலும் திருமண வாழ்வில் ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினால் உங்களுக்கு சில தேவையில்லாத குழப்பங்களாக இருக்கலாம். அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.